Good afternoon, dignitaries on the dais, off the dais, parents, teachers of Acharya Institute, and my dear kids. It is indeed a privilege to be among you, to be a part of the citation day of the Acharya Institute of Education. My heartfelt thanks to Mr. Aravindan, the Managing Director of the Acharya Group of Institutions, for having given me and chosen me to be a part of this best day of the Acharya Institution. At the outset, I also thank Mrs. Tamil Chelvi, the Secretary of the MD, and Mr. Narayan and Valli Narayan, who are my close friends, who had actually suggested my name to Mrs. Tamil Chelvi, and she has chosen me to be the guest in this occasion. So I don't want to bore the kids. So I'll start off with a Tamil small story which will tell you a message. Okay? I'm not going to talk as a doctor, cleanliness, like how to carry yourself. I will not bore you with that. I'll start with a small Tamil story so that you will be very, very connected with me. குழந்தைகளே, கதை கேட்க ரெடியா? I'm not hearing any sound. Kutis, are you all ready to hear a story from me? If you say yes, I will continue. Otherwise, I will say thanks and move on. ரெடியா? கதை கேட்க ரெடியா? Thank you. ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு 2 பசங்க, 2 பேருமே ட்வின்ஸ். தட் இஸ் தே ஆர் born together. பையன் பேர் ராஜா, பொண்ணு பேர் ராணி. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கும், ரொம்ப சமத்து, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிடும். ஆனால் இந்த ராஜா நான் பாருங்க பட்டு சுட்டி, படிக்கவே மாட்டான், எப்போ பாரு விளையாடிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு காலிறுதி ஆண்டு பரிசு முடிஞ்சு கிளாஸ் டீச்சர் வந்து பேப்பர் கொடுக்குறாரு கிளாஸில் வச்சு. ஸோ அப்போ அவர் சொன்னார், இந்த தடவை காலிறுதி பரீட்சையில் 2 பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படிடா, எப்போ ஒரு ராணி தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம், இது யாரோட கூட இன்னொருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அவர் எல்லாரும் பேப்பரையும் கொடுத்துட்டு கடைசியாக நான் 2 ஃபர்ஸ்ட் ரேங்கையும் இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து கிளாஸ்லேருந்து முதலாவது வந்த மாணவி, எப்பவும் போல் நம்ம ராணி தான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் கை தட்டுறாங்க. இப்போ நான் 2வது ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னு எல்லாரும் ரொம்ப ஆவலோடு உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த வாத்தியார் சொல்கிறாரு, கடைசியிலேருந்து முதல்ல வந்த பையன் நம்ம ராஜா அப்படின்னோன்னா எல்லாரும் ராஜாவை பார்த்து கொல்லுன்னு கேலியாக சிரிச்சிடுறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப அவமானமாக போச்சு. சா, இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாரே சார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே ராணி ரொம்ப குதிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அம்மா அப்பாட்ட போய், அம்மா இங்கே பாருங்கள், நான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அப்பா அம்மா, அப்படியா, ரொம்ப சந்தோஷமா, எங்களுக்கு நீ கிடைச்சது ரொம்ப பெருமையாக இருக்குதுமா. சரி ராஜா எங்கே, கூப்பிட்டு அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னோடனே அவன் தலையை தொங்க போட்டுக்கிட்டு வரான். என்னடா ஆச்சு? இல்லைப்பா, நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மா அப்பா கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரையும் நான் ஒரே ஸ்கூலில் தானே சேர்த்துருக்கேன், உன் தங்கச்சி எவ்வளோ நல்லா படிக்கிறா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கா, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்க வேண்டாம், ஒரு பாஸாவது பண்ணக்கூடாதா, உன்னை பெற்றதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம்னு கண்டபடி திட்டி விட்டுடுறாங்க. உனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடையாது, போடா வெளியிலன்னுடுறான். அவனும் ரொம்ப கோவமாக கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலமரத்தில் போய் உட்காந்துடலாம். அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். கொஞ்ச நேரம் அவன் அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு கேட்குறான், பிள்ளையாரு, நீ தான் அப்படி உட்காந்துருக்கீல்ல, என்னையும் என் தங்கச்சியும் ஒரே வீட்டில் தானே படித்தேன், என்னையை மட்டும் ஏன் இப்படி முட்டாளாக படித்தேன், அவள் பாரு நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியதா, எல்லாரையும் அவளை பிடிக்குது, என்னையை மட்டும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என்னையை மட்டும் ஏன் இப்படி மக்கா படித்த, நீ பெரிய தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பிள்ளையார் என்ன சொல்கிறாரு, இப்படி யோசிக்கிறாரு, சரி இந்த பையனை எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜான்னு ஒரு குரல் கேட்கும். யாருடா நம்மளை கூப்பிடுறா, புது குரலாக இருக்கேன்னு திரும்பி பார்த்தா பிள்ளையார் நின்றுட்டு இருக்காரு. பிள்ளையாரு, நீ எப்படியா நேரில் வந்த அப்படின்றான். நீ அலறது எனக்கு பொறுக்கலப்பா, அதான் உன்னைய பார்த்து பேசலாம்னு வந்தேன். பாரு என்னைய மக்கா படைச்சிட்ட, நான் இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கேன், எனக்காக நீ வானத்துலேருந்து பூமியில் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு இந்த நிலைமை தேவையா அப்படின்றான். அப்போ பிள்ளையார் சொல்கிறாரு, சரி நீ அழாத, உன் அழுகையை போக்குறதுக்கு கொஞ்ச நேரம் நான் உனக்கு ஒரு விளையாட்டு சொல்கிறேன். என்னன்னு கேட்குறான். நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் அந்த எறும்பு புத்து இருக்கு பாரு பக்கத்தில், அது கிட்டக்க போய் நின்று அதை பாரு, அந்த எறும்பு பேசுறதெல்லாம் கேட்குற மாதிரி உனக்கு ஒரு வரம் தரேன். என்னது, எறும்பு பேசுறது எனக்கு கேட்குமா?
ஆமாம் தம்பி, நீ கொஞ்ச நேரம் போய் நின்று பாரு, அந்த எறும்பு பேசுறதெல்லாம் உனக்கு கேட்குன்ற. சரி சரி நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் போய் எறும்பு கூட்டுக்கிட்டு போய் நிற்கிறான். அப்போ குட்டி குட்டியாக சரியாக எறும்பு போயிட்டு இருக்கு. ஒரு எறும்பு மட்டும் அதில் ரொம்ப குட்டியாக இருக்கு. அது அதை விட 4 பங்கு சைஸில் ஒரு லட்டு உருண்டை எடுத்து தலையில் வைக்க ரொம்ப முயற்சி பண்ணுது. அதால் முடியவே இல்லை. அது என்ன பண்ணுது, அதோட அம்மா அப்பா எறும்புக்கிட்ட போய், அப்பா அம்மா போமா, இதை போய் என்னைய தூக்க சொல்கிறது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, இது என் முதுகுலேயே கொள்ளாத போல் இருக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு இறக்கமே இல்லை அப்படிங்குது. இல்லைடா, அப்படிலாம் நினைக்கக்கூடாது, முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் எது செஞ்சாலும். கொஞ்சம் கொஞ்சமாக நீ அந்த லட்டு கடியில் போய் 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 அப்படி லேசாக முதுகு தூக்கு அது உன் மேலே ஏறிவிடும். அது ஏறிடுச்சுன்னா அப்புறம் நீ ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். இவனுக்கு ஒரே ஆச்சரியம் ராஜாவுக்கு. ஆஹா, எறும்பு பேசுறதெல்லாம் நமக்கு கேட்குது. அங்கே பிற குட்டி எறும்பு, அப்பா எறும்பு, அம்மா எறும்புன்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். இந்த சுட்டி பயல்களுக்கே உண்டான பொல்லாத்தான். அவன் என்ன பண்ணுறான், இரு நீ லட்டுவியா தூக்கி உன் முதுகில் வைக்கிற, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த லட்டுவை அந்த குட்டி எறும்பு தூக்கி கஷ்டப்பட்டு மேலே வச்சுக்கிட்டு இப்படி நடக்க ஆரம்பிக்குது. இவன் கிட்டக்க போய் அந்த லட்டு உருண்டை எடுத்து கீழே வைக்கிறான். என்னடா அது வெயிட்டையே காணும் அப்படின்னு அந்த குட்டி எறும்பு யோசிக்குது. திருப்பி பார்த்தா லட்டு உருண்டை பக்கத்தில் இருக்கு. திருப்பியும் போய் அதுக்கு அடியில் நுழைஞ்சு அதை திருப்பி மேலே வச்சுக்கணும். திருப்பி இந்த பையன் அந்த லட்டு எடுத்து கீழே வைக்கிறான். இப்படியே நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் அந்த எறும்புக்கு கோவம் வந்துச்சு. அது போய் அவங்க அம்மா கிட்ட, பாருமா, நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏற்றி வைக்கிறேன், இந்த பையன் எடுத்து அதை கீழே போடுறான், நீங்களும் ஒன்றும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அப்போ அந்த எறும்பு சொல்லுது, அவன் ஒரு லூசுடா, அவன் இந்த தெருமுனையில் இருக்கிற டாக்டர் வீட்டு பையன் தான், அவர் மகாமக்கு, இதே தான் அதுக்கு வேலை, என்ன பண்ணுறது, இது மாதிரி ஜென்மங்களோட தான் நம்ம காலம் தள்ளி ஆகணும், பரவாயில்லடா நீ முயற்சி பண்ணி திருப்பி ஏற்று அப்படின்னு சொல்லு. உடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இத்தனோட காய் இருக்கிற எறும்பு என்னைய பார்த்து முட்டாளுங்குது, அதுக்கு என்ன கொழுப்பு, என்ன தைரியம், இரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கோலையில் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எடுத்து ஒரு மகு பூரா அந்த எறும்பு மேலே ஊற்றுறான். உடனே அந்த குட்டி எறும்பு, ஐயோ சுனாமி வந்துருச்சு, நம்மளெல்லாம் அடிச்சுட்டு போச்சு, நான் செத்தே போயிட்டேன், எங்கள் அம்மாவை காணும், எங்கள் அப்பாவை காணும், என் லட்டுவை காணும், நான் இதோட காணாம போயிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு ஒரேடியா புய்யான்னு கத்துது. கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிட்டு, ஐயோ போச்சு, நான் செத்து போயிட்டேன், என்னை எங்கேயோ இழுத்துட்டு போகுது, அவ்வளோதான் அப்படிங்குது. கொஞ்ச நேரத்தில் அது மயக்கம் அடிச்சு விழுந்துருச்சு பயத்தில் அந்த எறும்பு குட்டி. கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது எங்கேயோ வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா, நான் எங்கேயோ மிதந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன் போல் இருக்கு, கடவுள் என்னை கூப்பிட்டுக்கிட்டார், எங்கள் அம்மாவை இனிமேல் என்னால் பார்க்க முடியாது, எங்கள் அப்பாவை என்னால் பார்க்க முடியாது. அந்த குட்டி எறும்பு அழுதுகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை போட்டு யாரோ உழுக்குறாங்க. யாரடா உழுக்குறாங்கன்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தா அவங்க அம்மாவும் அப்பாவை எறும்பும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா நம்ம எறும்பு சாமான் சாப்பிடலையா, நம்ம எப்படி பொழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு. அட லூசு, தண்ணி கொட்டினா என்ன உலகமேவா அஸ்தமிச்சு போச்சு, அங்கே பார், தண்ணி கொட்டினோன்னா பக்கத்தில் இருக்கிற இலை பறந்து வந்துச்சு, அது தண்ணியில் மிதக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த இலையில ஏறிக்கிட்டு ஒன்றையும் அந்த இலையில ஏற்றிக்கிட்டு தண்ணியை தாண்டி இது பார் கரைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது. ஓ, இதுதான் சமாச்சாரமா? ஆமாம், ஒரு கஷ்டம்னு வந்துட்டா உடனே கண்ணை மூடிக்கிட்டு ஒப்பாரி வச்சா எல்லாம் சரியாக போயிடுமா? அதுலேருந்து எப்படி நம்ம மீண்டு வரணும்னு யோசிக்க வேண்டாமா நீனு? தண்ணி வந்துடுச்சுன்னு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் தண்ணி இழுத்துக்கிட்டு தான் போகும். எப்படி அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நம்ம யோசிக்க வேண்டாமா? அப்புறம் எதுக்கு கடவுள் உனக்கு மூளையை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. ஆமாம்ப்பா, நான் தப்பு தான் பண்ணிட்டேன், இனிமேல் நான் முயற்சி செஞ்சு நல்ல தன்னம்பிக்கையோடு எப்படி ஒரு கஷ்டம் வந்தால் அதுலேருந்து முன்னுக்கு வருதுன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறது. இப்படியே பேசிக்கிட்டே அது கரையை வந்த உடனே அந்த தண்ணியோடு அதுங்க தூக்கிட்டு வந்த லட்டு பொருளும் வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த அப்பா அம்மா இருந்து சொல்லுது, சரி வா, நேரம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம், அந்த லட்டுவெல்லாம் தூக்கிட்டு கிளம்புண்டு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை புயல் அடிச்சு இத்தனை தண்ணியை தாண்டி நான் நீஞ்சி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இப்போ போய் என்னை லட்டுவை தூக்க சொல்கிறீங்க, என்னால் முடியாது. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, இன்னைக்கு நல்லா வெயில் அடிக்குது, நம்மளால் லட்டுவெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போக முடியுது, நாளைக்கே பெருசாக மழை பெஞ்சு காற்றடிச்சிச்சுன்னா நம்மளால் வெளியே வர முடியாது, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு நம்மளுக்கு நேரமும் காலமும் நல்லா இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு மழை காலத்தில் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. இன்னைக்கு கடினமாக நீ உழைச்சேன்னா நாளைக்கு நீ அதை என்ஜாய் பண்ணலாம். சொன்னதை கேளுன்னு சரின்னு அதை கஷ்டப்பட்டு முக்கிக்கிட்டு முனையிக்கிட்டு அதை தூக்கிட்டு பொந்துக்குள்ளே போயிடுச்சு. இதெல்லாம் அந்த ராஜா பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே பிள்ளையார் வர்றாரு. ராஜா அப்படின்னோடனே, என்ன பிள்ளையாரே இருக்கான், என்னப்பா எறும்பு பேசுனதெல்லாம் கேட்டியா அப்படின்னாரு. தலையை தொங்க போட்டுக்கிட்டு கேட்டேன். என்ன கேட்ட? புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? நான் அந்த எறும்பு செய்யாததெல்லாம் நான் செய்யலை, அதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு சொல்லி பார்க்கலாம் அப்படின்றார். முதல்ல என் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும், என்னால் முடியும்னு நம்பிக்கை வரணும்.
அடுத்தது விடாமுயற்சி வேணும். என்னால் ஒரு பாடத்தை புரிஞ்சுக்க முடியலன்னா என்னால் இனிமேல் அதை படிக்க முடியாது, நான் இத்தனை நாளாக போட்டுட்டு போயிட்டேன், அது ரொம்ப பெரிய தப்புன்னு இப்போ புரிஞ்சிருச்சு. எனக்கு எதுவும் தெரியலன்னா பக்கத்தில் எங்கள் அம்மா அப்பா இல்லை எங்கள் டீச்சர்கிட்ட போய் கேட்டு புரிஞ்சுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் தான் முன்னுக்கு வர முடியுங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளாக இதெல்லாம் தெரியாமல் நான் எவ்வளோ மக்கா இருந்துட்டேன் அப்படின்றார். அப்போ பிள்ளையார் சொல்லி இப்போ சொல்லு, நீ தப்பு பண்ணியா நான் தப்பு பண்ணேனா அப்படின்னு பிள்ளையார் கேட்குறாரு. நான் தான் பிள்ளையார் தப்பு பண்ணேன், நீங்கள் படைச்ச எல்லா அறிவில் 3 அறிவு இருக்கிற எறும்பு கூட இவ்வளோ புத்திசாலியாக இருக்கும்போது 6 அறிவு இருக்கிற நான் புத்திசாலியாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த அரையிறுதி ஆடி பரீட்சை வருது. திருப்பி வாத்தியார் கிளாஸுக்கு வராரு. இந்த அரையிறுதி ஆண்டி பரீட்சையிலையும் 2 பசங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றார். உடனே கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாம் ராஜாவை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒரே பயம், ஐயோ இந்த தடவையும் நம்ம கடைசியிலேருந்து முதல்ல ஐயோ கடவுளேன்னு வேண்டிக்கிட்டே இருக்கான். அப்போ வாத்தியார் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல்ல சொல்கிறேன், ராணி எப்பவும் போல அப்படின்னோடனே எல்லாரும் கைத்தட்டுறாங்க. 2வதும் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்படின்னோடனே எல்லாரும் என்ன பார்த்தா ராஜா அப்படின்றாரு. உடனே அவனுக்கு ஒரே பெருமை, குடு குடுன்னு போய் ப்ரைஸை வாங்கிக்கிறான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, 3 அறிவு இருக்கிற எறும்பு கூட அந்த அளவுக்கு கடினப்பட்டு உழைச்சி விடாமுயற்சியோடு வேலை செய்யும் போது நம்ம 6 அறிவு பறிச்சவங்க இதை விட நல்லா முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். இன்னொன்று நான் சொல்ல ஆசைப்படுறேன், இந்த ஸ்கூல்லேருந்து எவ்ரி இயர் we get 4 or 5 students joining Indira Gandhi Medical College as medical students. Even this year in 2017 batch we have 4 girls from Acharya College School of Institution studying with me. They are actually 4 students, Janani, Sindhuja, Nityashri and Maithili Prabha. These are the 4 students studying in Acharya. I also heard from the institution management that in the NEET entrance exam, IIT entrance exam and JIPMER entrance exam, the toppers were from Acharya group of institutions. I am so happy and I heartily congratulate you, sir, for doing such noble service to the students and bringing them up as a good people in the society. Thank you so much. Hope I have not bored you. Thank you.